श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे ज्ञान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். ஸ்ரீரங்க வரிவஷ்யா அப்படின்ற ஒரு தமிழ் உரை சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாரி எழுதினது. ரொம்ப ஆச்சரியமான தமிழ் வியாக்கியானம். அதுலேருந்து அடியேன் யதாசக்தி யதாமதி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஆச்சாரியன் அனுகிரகம். இன்றைக்கி 69வது ஸ்லோகம். இந்த 69வது ஸ்லோகத்திலையும் நம்பெருமாளை அனுபவிக்கும் அழகு ரொம்ப பராசர பட்டருக்கு நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகினாலே ஒரு தனி ஈடுபாடு. அது அப்படியே அந்த ஸ்லோகத்தில் துவனிக்கிறது. சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்யுதாரம் ரங்காஸ்பதம் மம சுபாஸ்ரயமாஸ்ரயாணி சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன. ஸோ சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்யுதாரம் ரங்காஸ்பதம் மம சுபாஸ்ரயம் ஆஸ்ரயாணி. நம்பெருமாள் அடியார்களைக் கண்ட ஆனந்தத்தாலே அடியார்கள் வந்துட்டா அப்படின்னு அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு. அதனால் அர்ச்சாவதார நிலையை கடந்து எல்லாரையும் வசீகரிக்கிறார். அப்படி வசீகரிக்கிறதுக்காக ஒரு இனிய புன்சிரிப்பாலும் கருணை நிறைந்த கட்டாட்சத்தினாலும் நேரே பேசுகிறவர் போலவே காட்சி அளிக்கிறார் நம்பெருமாள். பூக்கள் மலர்ந்திருப்பதை போன்ற திவ்ய ஆயுதங்களாகிய ஏந்திய 4 கைகளை உடையவராய் சதுர்புஜத்துடன் ஆச்சரியமாக விளங்குகிறார். 4 கைகளாலும் வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர். அப்படிப்பட்ட நம்பெருமாள் அடியனுக்கு புகலிடமாய் உள்ள அரங்கமாநகர் அமர்ந்து ஆச்சரியமாக இங்கு சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட நம்பெருமாளை ஆசிரயிக்க கடவேன் என்கிறார் சுவாமி. அனைவரையும் வசியம் செய்து வசீகரித்து தன் பக்கம் கவர்ந்திழுக்க கூடிய இனிமையான புன்னகையுடன் கூடியதாகவும் ரொம்ப கருணை பொலிந்த கனிவான பார்வை மூலமாகவும் காண்பவர்களிடம் ஏதோ பேச துடிப்பது போல உள்ளது. இப்படிப்பட்ட அழகான திருமுகம் கொண்டவன் நம்பெருமான். சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன திவ்ய அஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அதி உதாரம். திவ்ய ஆயுதங்கள், அழகான திருமுகம் கொண்டவன் நம்பெருமாள் திவ்ய ஆயுதங்கள் என்னும் மலர்களை மலர்ந்த 4 திருக்கைகளை கொண்டவன். எல்லையற்ற உதார குணம் படைத்தவன் வள்ளல். வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். நான் சென்று சேர எளிதான புகலிடமாக உள்ளவன் நம்பெருமான். நன்மையை அளிக்க வல்ல ஸ்ரீரங்க விமானத்தின் கீழ் நிற்பவன் நம்பெருமான். இப்படிப்பட்ட நம்பெருமாளை நான் ஆசிரயிப்பேனாக அண்டுவேனாக என்கிறார் சுவாமி. சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜமத்யுதாரம் ரங்காஸ்பதம் மம சுபாஸ்ரயமாஸ்ரயாணி. சர்வ வசம்பதேன
மதுரேன மந்தஸ்மிதம். இதே வசம்பதேன சர்வ எல்லோரையும் வசம்பதேன தன்வயமாக்கிற வசீகரிக்கிற மதுரேன இனிமையான மந்தஸ்மிதேன புன்சிரிப்பாலும். இந்த வசம்பதேன வசீகரிக்கிறதையும் இனிமையாக இருப்பதையும் புன்சிரிப்புக்கும் சொல்லலாம், கட்டாட்சத்திற்கும் சொல்லலாம். ஸோ சர்வ எல்லாரையும் வசம்பதேன தன்மயமாக்குகிற மதுரேன இனிமையான மந்தஸ்மிதேன புன்சிரிப்பாலும். அதே மாதிரி சர்வ எல்லாரையும் வசம்பதேன தன்மயமாக்குகிற எல்லாருக்கும் எளிதான மதுரேன சேவிப்பதற்கு இனிமையாக இருக்கும் வீக்ஷணேன திருக்கண் நோக்காலும். ஸோ ரெண்டுத்துக்கும் விசேஷணமாக அட்ஜெக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம். சிரிப்புக்கும் வீக்ஷணத்துக்கும் திருக்கண் நோக்கிற்கும். சம்பாஷமானமிவ சம்பாஷமானம் நம்முடன் திருவாய் மலர்ந்து அருள்வது போல, சம்பாஷிப்பது போல, பேசுவது போல இருக்கிறார் சுவாமி. அப்படி ஜோதிவாய் திறந்து பேசுவதை போல இருக்கும் ரங்கம் நம்பெருமாளை பார்த்தாலே. திவ்ய அப்ராகிருதமான அஸ்திர சங்க சக்கராதிகளை போன்ற திரு ஆயுதங்களை கண்டால், அந்த அப்ராகிருதமான அந்த சங்க சக்கர திரு ஆயுதங்களை பார்த்தாலே அது புஷ்பிதம் மாதிரி இருக்கும். பூத்து குலுங்கும் ஒரு விருட்சம், பல விருட்சம் போன்ற திருமேனியில் உள்ள சதுர்புஜம், 4 திருக்கைகளை உடையவர். 4 திருக்கைகளை வச்சுட்டு அதில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்தா ஏதோ புஷ்பத்தை வச்சுருக்கிற ஒரு பழங்களை தரும் மரத்தை போல இருக்கிற மரக்கிளையை போல இருக்கிற அந்த 4 திருக்கைகளும் அதி உதாரம், வேண்டிற்றெல்லாம் வழங்கும் வள்ளலாக இருக்கிறார் சுவாமி. மம அடியேனுக்கு சுப நன்மைகளை அருள ஆசிரியம் இருப்பிடமானவர், அல்லது சுபா என்கிற திருநாமமுள்ள எல்லாருக்கும் நல்லவையே தரும் பெரிய பிராட்டிக்கு இருப்பிடமானவர். சுபா என்ற திருநாமமுள்ள எல்லாருக்கும் நன்மையே தரும் பெரிய பிராட்டிக்கு இருப்பிடமானவர். அவர் பெரிய பிராட்டி பேர் சுபா, அவளுக்கு இருப்பிடமானவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நன்மைகளை அருள இருப்பிடமானவர், நமக்கு நன்மைகளை அருள இருப்பிடமா. சுப அப்படின்னா நன்மைகளை அருள, சுபா அப்படின்னா பெரிய பிராட்டியின் இருப்பிடமானவர். ரங்க ஆஸ்பதம் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை தமது நிலையான இருப்பிடமாக கொண்டவருமான பகவானை ஆசிரயானி அடைய கடவேன் என்கிறார். ஸோ சர்வ வசம்பதேன மதுரேன, அது மந்தஸ்மிதத்திற்கும் கட்டாட்சத்திற்கும் புன்சிரிப்பிற்கும் திருக்கண் நோக்கிற்கும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. சுபப்பிரதாம் சுபாம் என்ன பிராட்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் வரும். சுபாம் சுபப்பிரதாம் அப்படின்னு, அதாவது அந்த சுபா என்பதை பிராட்டி என்று அர்த்தம் கொண்டால் பிராட்டிக்கு இருப்பிடமானவர் என்றும் பொருள் சொல்லலாம். எம்பெருமான் திருமேனியை சேவிச்சா நம்மை குசல பிரஷ்னம் பண்ணுவது போல இருக்குமா. வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானத்தில் அது ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணய நிஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் பக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்துகு ஸ்வாந்தேகாடம் மம விலகதி ஸ்வாகத உதார நேத்திரம். எவ்வளோ ஆச்சரியமான ஸ்லோகம். ச அபிப்பிராய ஸ்மித விகசிதம், அது ச அபிப்பிராய ஸ்மித விகசிதம். திருவரங்கனின் திருமுக மண்டலத்தில் அடியார்கள் விஷயத்தின் நல்ல கருத்தை வெளியிடும் புன்சிரிப்பு தவழ்கிறது. அதனால் திருமுகம் மிக மலர்ந்திருக்கிறது. தம் துன்பத்தை ஒழித்து கொள்ள விரும்பும் சேத்தனர்கள் எங்கேயோ தூர தேசத்துலேருந்து வரும்போது, அயல் நாட்டிலேருந்து வரும்போது, நம்ம எங்கேயோ தூரத்தில் வரும்போதே அரங்கன் தன் திருமுகத்தை அவர்கள் பக்கமாய் திருப்பி கட்டாட்சிக்கிறான். அவன் பொன்னாலாகிய ஒரு திலக்கத்தை திருநெற்றியில் அணிந்து கொண்டு திருமுகத்தை ஒரு அழகை கொடுக்கிறது. திருக்கண்கள் பெரும் மிடுக்கை நோக்கும்போது அந்த திருமுகம் வந்தியா வா அப்படின்னு நல்வரவு கூறுவது போல இருக்கு. ஸ்வாகத உதார நேத்திரம். அப்படி அந்த திருமுக மண்டலம் அடியனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்குன்னு வேதாந்த தேசிகன் அங்கே அனுபவிப்பதை சுவாமி இங்கே அனுபவிக்கிறார். அதுவும் திருக்கோவலூர் ஆயனாரை துதிக்கும்போது சுவாமி தேசிகன் துர்வார தீவிர துரித பிரதிபாவ தூகை ஔதார்ய பத்பி
अनगस्मितदर्शनीयैः देहल्यदीश्वरदया परितैरपाङ्गैः वाचं विनापि वदसीव मयि प्रसादं 26வது ஸ்லோகத்தில் தேகலீச ஸ்துதியில் திருக்கோவலூர் எம்பெருமானே, உன்னுடைய கட்டாட்சங்களின் பெருமைகளுக்கு அளவே இல்லை. அவை வேறொன்றாலும் ஒழிக்க முடியாத கொடிய பாப்பங்களையெல்லாம் ஒழிக்க வல்லன அந்த கட்டாட்சம். அதனால தான் நம்மாழ்வார் சொல்கிறார், என்னை பாவின்னு வந்து எதிர வந்து ஒரு நாளாவது சொல்லு, நீ பாவி அப்படின்னு வந்து சொல்லிடு. ஒரு நாள் காண வாராயே, என்னை பாவின்னு சொல்லேன் வந்து அப்படிங்கிறார். அதாவது இவர் எதிர வந்தாலே பாவமெல்லாம் போயிடுமே. அப்படி உன் கட்டாட்சம் ஒருவன் மீது விழுந்தால் அவன் பாப்பங்கள் எல்லாம் தொலைந்து விடுமே. அந்த கட்டாட்சங்கள் எந்த பலனையும் கொடுக்க வல்லும். தேகலீச ஸ்துதியில் உன் திருமுகத்தில் வஞ்சனை இல்லாமல் தவழும் அந்த புன் சிரிப்போடு அந்த திருக்கண் நோக்கு கட்டாட்சம் கலக்கும் போது காண்பதற்கு மிக அழகாய் தோன்றும். அதுதான் பராசர பட்டர் ஸ்ரீசுக்தியிலேருந்து இங்கே எடுத்தார் சுவாமி. அந்த கட்டாட்சங்களில் கருணை சுரப்பது நன்கு புலப்படும். இத்தகைய கட்டாட்சங்கள் அடியேன் மீது விழும்போது உன் அனுக்கிரகத்தை வாயினால் வெளிப்படையாக கூறாமல் செயலாய் காட்டுகிறாய் போலும் என்று தோன்றுகிறது. இப்படி ஆச்சரியமாக அனுசந்திப்பது இங்கே 26வது ஸ்லோகத்தை அப்படின்னு ஸ்ரீவத்சங்காச்சார் அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். திவ்யாஸ்திர எம்பெருமானின் சங்க சக்கரங்கள் திவ்யமானவை, அப்ராகிருதமானவை. அது சும்மா மெட்டலில் பண்ணல. ததீசி மகரிஷியின் முதுகெலும்பை கொண்டு செஞ்சது வஜ்ராயுதம் என்று தேவேந்திரன் வச்சுருக்கிறது. அதுபோல இல்லை இது வந்து அப்ராகிருதமான பஞ்சாயுதங்கள், அப்ராகிருதமான திவ்ய ஆயுதங்கள். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் 14வது ஸ்லோகத்தில் அதை தெரிவிக்கிறார் சுவாமி. ஆயுதானாமகம் வஜ்ரம் இத்யகீயத யஸ்ஸவஹ அவ்யாத்யேதி ச வஜ்ரோசௌ அததீச்சஸ்தி சம்பவஹ. ஸோ அந்த வஜ்ராயுதம் இந்திரன் தரித்த ஆயுதம் ததீச்சியின் எலும்பிலிருந்து தோன்றினது. இது அப்படி இல்லை. இது மிக்க பெருமை பெற்ற இந்த வஜ்ராயுதம் அப்ராகிருதமான வஜ்ராயுதம். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி அனுபவிக்கிறார். மேலே பட்டர் 100வது ஸ்லோகத்திலையும் இதை அனுபவிக்கப் போகிறார். பிரணமஸ்வாகதிகி பிரசன்னசீதா என்று அவர் அருளப் போகிறார். அதையும் நம்ம அப்போ அனுபவிக்கலாம். ஸோ திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம். சரி, சங்க சக்கரம் ரெண்டு கையில் ஏந்திருக்கார். அதை எப்படி நாலு புஜம்னு சொல்லலாம் அப்படின்னா, வலது திருக்கை அபயமுத்ரையுடன் இருப்பதால் அதுவும் ஆஸ்ரிதர்களின் பயத்தை போக்கும் ஒரு ஆயுதம். அதனால் 4 திருக்கைகளிலும் திவ்யாஸ்திரங்கள் இருப்பதாக அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். அத்யுதாரம்னா ததன்யா கோ மகாவுதாரா. இந்த எம்பெருமானை விட வேறு யார் வள்ளலாக இருக்க முடியும்? வேறு யார் வாரி வழங்கும் வள்ளல் வேறு யார் எம்பெருமானை விட என்ற பிரமாணம் இங்கு திருவுள்ளம். ததன்யா கோ மகோதாரா அப்படின்னு பிரமாணம். அதனால்தான் அதி உதாரம் அப்படின்னா வேண்டிற்றெல்லாம் வழங்கும் வள்ளல், கொல்ல குறைவிலன், அல்ப பிரயோஜனங்களை சீக்கிரம் கொடுப்பவர்கள் க்ஷுத்ர தேவதைகள், க்ஷிப்ரகாரிகளான ஆசுதோஷிகள். எம்பெருமான் அருளும் மோட்சத்தை இவர்கள் யாரும் தர முடியாது, ஒருவரும் கொடுக்க முடியாது. இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலும் திருப்பார்கடலிலும் சூரிய மண்டலத்திலும் எழுந்தருளியிருப்பதை விட திருவரங்கத்தில் எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதனாலே அவரை வந்து சேவித்து ஸ்வரூபம் பெற்று பலர் உய்வு பெற வேண்டும், பெறப்போகிறார்கள். அதனால் இதையே தனக்கும் பிரதிஷ்டையாக ஸ்ரீ ரங்கநாதன் திருவுள்ளப்படுகிறார் என்று இங்கே நித்தியவாசம் பண்ணுகிறான் என்று ஸ்ரீ பட்டர் ஸ்ரீரங்காஸ்பதம் என்று சூக்ஷ்மமாய் காட்டி அருளினார். ரங்க ஆஸ்பதம் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை தமது நிலையான எட்டர்னல இருப்பிடமாக கொண்டவருமான பகவானை ஆஸ்ரயாணி அடைய கடவேன் என்கிறார். ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.